ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்ட்ரிக் சங்கர். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ் மாயாவோட 600 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் தான். மொத்த மாடியலும் ஃபுல்லாக இதுலேயே மாட்டி வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரு, அப்புறம் ரெக்டிஃபையரு, ஃபியூஸு, 24 வோல்ட்டு, அப்புறம் ரிலே எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இதில் மொத்தமாக இந்த 600 வாட்ஸ் ஆம்பில் தான் இருந்தது. இது ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தான் இது வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. அடிக்கடி டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது ஏற்கனவே ஒரு நண்பர் பார்த்துருக்காரு போல். அவர் எனக்கு சரியாக பிடி வரல, நீங்கள் பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான் பார்க்குறது. அவர் என்ன நினச்சி கொடுத்தாருன்னு தெரில, கொடுத்துருக்காங்க. கடைசியில் இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த மாடியிலும், அதாவது இந்த மொத்த மாடியிலையும் பிடிங்கிட்டு இப்போ மெட்டலில் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இந்த மாடியில் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சுருந்தோம். அந்த மெட்டல் மாடியில் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இதில் நல்ல அம்சமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இதில் இன்னும் பவர் சப்ளை, அப்புறம் டிரைவர் போர்டு வந்து அவங்க டிரைவர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டிரைவர் போர்டு தான். டிரைவர் போர்டில் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் இல்லை. அதில் ஒரே ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு போகிற ஒயர் மட்டும் கட்டாக இருந்தது. அது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த மாடியூலும் செக் பண்ணி வச்சாச்சு. நம்ம தான் இது நம்ம ரெடி பண்ணது. ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். இது நம்ம ரெடி பண்ணது தான். மொத்தம் இதில் 8 பேர் போட்டிருக்கேன். அதாவது 16 மெட்டல் போட்டிருக்கேன். 3773 16 இது போட்டிருக்கேன். நம்ம அகுஜா மாடல் தான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்து என்ன செஞ்சுட்டாருன்னா, இது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்காம இந்த மாடலை அப்படியே பார்க்கவும், டிரான்சிஸ்டர் இதை அப்படியே பார்க்கவும் அவர் என்ன நினச்சார், பவர் ஆம்ப்பு போல், பவர் ஆம்ப் நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அங்கே கம்பெனிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம வாங்கி பார்த்துருக்கோம். மொத்தத்தில் இந்த போர்டு எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு. திருப்பி மாட்டினாலும் இந்த போர்டுக்கும் அந்த ஸ்டெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்க்ரூ பண்ணுற இந்த ஸ்டெட் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப கம்மியாக இருந்தது, குட்டியாக இருந்தது. இது வந்து பாடியில் டச் ஆகிற கண்டிஷனில் இருந்தது. அதனால் அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ மொத்தத்தில் அதை எடுத்துகிட்டு மெட்டல் போட்டாச்சு. அதே போல் வந்து பவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இன்னும் செக் பண்ணல. பவர் வந்து 30 வோல்ட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 36 வோல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் அவுட்புட் பார்த்திங்கன்னா 12 தான் போட்டிருக்காங்க. அவுட்புட்டு பவர் நல்லா தான் இருக்குது. செக் பண்ணியாச்சு. அவுட்புட் பவர் நல்லா தான் இருக்குது. மற்றபடி இதில் ஃபேனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு டிசி ஃபேன் தான். 4 ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபேன் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கூலிங் நல்லா ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி 4 ஃபேன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக இதில் கேபினெட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. கேபினெட் ரொம்ப குட்டியாக இருக்குன்னா ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 600க்கு சரியாக போயிடும். அவங்க போட்ட அந்த மாடியூலுக்கு இந்த கேபினெட் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது 1000க்கே யூஸ் பண்ணலாம் இந்த கேபினெட்டு. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அதே போல் எப்பயும் போல் 70 வோல்ட்டு 100 வோல்ட்டு காமன், அப்புறம் 8 ohms 4 ohms கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது யார் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா, நத்தத்துப்பட்டி மகேஸ்வரன் ஆடியோஸ் அவர் ஆம்பு தான். அவர் நம்ம நண்பர் தான். அவர் தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் இந்த மாடியூலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டரும் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா பலூன் போல் ஊதிடுச்சு. கெப்பாசிட்டர் இந்த அளவுக்கு ஊதுது அப்படின்னா இதோட யூசேஜ் அதிகம் தான். அதே போல் கெப்பாசிட்டர் வந்து இன்னொரு கெப்பாசிட்டர் சேர்த்து போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும். 63 வோல்ட்டு 15000 MFT போட்டிருக்காங்க. அதாவது UF 63 வோல்ட்டு 15000 MFT அந்த கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர் ரெண்டுமே போயிடுச்சு. அதாவது வீக்காக இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷனில். இது ஆடியோ பாடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வோல்டு ட்ராப் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும். கெப்பாசிட்டர் நம்ம அதிகமாக இருந்துச்சுன்னா பஞ்சிங் நல்லாயிருக்கும். அதாவது பஞ்சிங் பாடும்போது வோல்டு வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கும். இப்போது பேஸ் அதிகமாக வச்சோன்னு பார்த்திங்கன்னா, கெப்பாசிட்டி வீக்காக இருந்துச்சுன்னா வோல்டு ட்ராப் ஆகும். ஆம்ப் வந்து சில டயத்தில் உட்காந்து எந்திரிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதாவது
லைட்டெல்லாம் ஒரு மாதிரியாக பிளிக்கரிங் ஆகும் பார்த்தீங்களா, ஆம்ப்பு போடும்போது வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி கெப்பாசிட்டர் இன்னொன்று போட்டிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். அதே இதில் கெப்பாசிட்டரோட வேல்யூ நம்ம எவ்வளோ கூட்டி போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கெப்பாசிட்டர் அதிகமாக போட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய், see you.